வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கன். விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியாகி இருக்கிற படம் தான் வந்து மார்கன். லியோ ஜான் பால். ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர் அண்ட் எடிட்டரும் வந்து இவர் தான். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ஆண்டனி சார், அவருடைய படங்களும் சரி, அவருடைய டைட்டில்களும் சரி வித்தியாசமாக இருக்கும், ஒரு மார்க்கமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து மார்கன் வச்சுருக்காங்க. அண்ட் தென் வந்து விஜய் ஆண்டனியோடைய சிஸ்டருடைய சன் வந்து இதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அஜய் திஷன், தீப்ஷிகா, பிரிகிடா, சமுத்திரகனி சார், அப்புறம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, ஆனால் வந்து மும்பையில் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து காலையில் ஒரு கால் வருது, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னோடனே அதில் வந்து ஒரு எஃபி போஸ்ட்டில் வந்து திஸ் இஸ் மை வர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கருப்பாக இருக்கிற நிலையில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய லவருடைய திஸ் இஸ் மை பெஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஃபி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து அந்த எஃபி போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொண்ணு அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து யாரோ வந்து கொலை பண்ணுறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி ஸோ அவங்க உடம்பு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக்காக மாறிடுது. அந்த வந்து அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து வைரலாக வந்து இதை வந்து விஜய் ஆண்டனிக்கு ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னா, அவருடைய பொண்ணுக்கும் சேம் வந்து அதே மாதிரி ஒரு கேஸில் தான் வந்து அவங்க பொண்ணு வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட வந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து ரெசிக்னேஷனுக்கு எழுதி கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களை வந்து நாங்கள் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, வேணா நீங்கள் வந்து அன்அஃபிஷியலாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓகே எனக்கு சென்னை ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு சென்னைக்கு வராரு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி சார் ஒரு கமிஷனர் ஆஃபீஸராக இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் எதுவுமே வந்து பேசாமல் வேற ஒன்று டைவெர்ட் பண்ணிட்டே இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி சார் வராரு. இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சார்கிட்ட கொடுத்துருங்க, இனிமேல்ட்டு வந்து அன்அஃபிஷியலாக வந்து சார் தான் வந்து பார்க்க போகிறாரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரிகிடா, ஸோ அவருக்கு வந்து விஜய் ஆண்டனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து வராங்க. ஸோ அங்கேருந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு போகிறாங்க, நிறைய அந்த சிசிடிவியெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் திஷன், ஸோ அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணிடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விம்மிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரைனராக இருக்காரு. அவருக்கு எப்படியாச்சும் இந்த ஸ்விம்மிங்கில் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற கூடிய ஒரு ஆளை வந்து அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் கேட்குறாங்க, நீ ஏன் கொலை பண்ணீங்கன்னா அவர் வந்து வேற ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு, நான் கொலை பண்ணல, அந்த பொண்ணு பேர் என்கிட்ட சொல்லாதீங்க, அவங்க அந்த ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் வந்து வேற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவிஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ கதையோட களம் வந்து அங்கேருந்து மாறுது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இவர் சொல்றதை வச்சு விஜய் ஆண்டனி சார் வந்து ஒவ்வொரு இன்புட்ஸாக வந்து தேடுறாரு. ஸோ கடைசி வரைக்கும் வந்து கொலகாரன் வந்து அஜய் திஷன் அப்படின்னு இருக்கிற குடியில வந்து சஸ்பென்ஸாக வந்து வேற ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இவர் தான் இந்த கொலையை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இடத்துல கூட கெஸ் பண்ண முடியாது இவர் தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனோட போது, செகண்ட் ஹாஃப் வந்து வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே வந்து டோட்டலாக வந்து பயங்கரமான ஒரு விறுவிறுப்பு களமாக வந்து மாறிடுது. எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார்ற அளவுக்கு கதைக்களம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லியோ ஜான் பால் ரொம்ப அற்புதமா வந்து பண்ணியிருக்காரு. இவருடைய இந்த படம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு விஜய் ஆண்டனியோட இந்த நிறைய படங்கள் கடந்து வந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து போகல அப்படின்னு வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். பட் இந்த மார்கன் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் வந்து லியோ ஜான் பாலும் சரி, நம்ம விஜய் ஆண்டனி சார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக வந்து இந்த மார்கன் இருக்கும். அஜய் தீக்ஷன், ஸோ இவரை பற்றி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து நிறைய ஆக்டிங்ல வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னும் ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால அது வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய சீன்ஸ்ல வந்து அது தெரியுது. அடுத்தடுத்த மூவில அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாரு அப்படின்ற படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வந்து விஜய் ஆண்டனி சார் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டுக்கும் சரி, மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்டும் சரி, எல்லாமே வந்து நம்ம விஜய் ஆண்டனி சாரை வந்து ஒரு வைபா நம்ம எந்த அளவுக்கு பார்த்தோமோ ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாட்டுகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காரு. இந்த மார்கன் நீங்களும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. டாடா பாய்.